இசை. அக்கா, நீ இவ்வளவு அழகா இருக்க எப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சிரிச்சு, அதை நான் எப்படி சொல்வேன்? படைத்தவண்ட போய்க் கேளு என்றேன். என் தம்பி சேது, என்னைவிட 4 வயசு சிறியவன். அவன் சொன்னான், அக்கா, உன்ன மாதிரி அழகான பொண்ணு எனக்கு மனைவியா கிடைச்சா நான் எவ்வளவோ பாக்கியவான்னு நினைப்பேன். நான் சேதுவைப் பார்த்து, உனக்கு வெட்கமே இல்லையா? பெரியக்கா முன்னாடி இப்படி பேசுறியே என்று சொன்னேன். சேது பதிலுக்கு, அக்கா, வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 2 நாள்ல படிச்சு முடிச்சு நம்ம ஊர் பழக்கப்படி திருமணம் பண்ணித்தான் ஆகணும். அக்கா என்றான். நான் சிரிச்சுக்கிட்டே, சரி, உன் கூட பேசி என்னால முடியாது. இப்ப உன்னோட ரூமுக்கு போய் தூங்கு என்றேன். சேது மறுத்து, அக்கா, உனக்கு தெரியுமே, அம்மாவும் அப்பாவும் வீட்ல இல்ல, நான் நைட்டு தனியா தூங்க ரொம்பவே பயப்படுவேன்னு உனக்கு தெரியும். நீ இப்போ என்ன தனியா விட்டுருவியா என்று கேட்டான். நான், சேது, போய் சொல்லாதே. ஒரு நாள் நீயே சொன்ன, பேய் பிசாசுன்னு எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு. உன் நண்பர்களோட ராத்திரி வரைக்கும் வெளியே திரிஞ்சிட்டு தனியா வீட்டுக்கு வருவியே, அப்போ பயமில்லையா என்று கேட்டேன். சேது உடனே, நீ என்னோட பேச்சைக் கேட்க மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு நேத்து நான் உன்னோட ரூம்ல தூங்காம வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தனியா இந்த வீட்ல இரு என்று சொல்லி மிரட்டினான். வேற வழி இல்லாம நான் அவனை என்னோட ரூம்ல தூங்க அனுமதிச்சேன். இவனோட வயசு எவ்வளவு இருக்கும்? இன்னும் பையன்தானேன்னு நினைச்சேன். அவனை என்னோட ரூம்ல தங்க வச்சதால பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த சின்ன பையனோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் அதுக்கப்புறமா செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கும். நான் அப்போ காலேஜ்ல 3வது வருஷம் படிச்சிட்டு இருந்தேன். சேது ஃபர்ஸ்ட் இயர் புதுசா சேர்ந்திருந்தான். அப்போ கோடை விடுமுறை தொடங்கினதுனால பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டிருந்தாங்க. வழக்கம் போல அன்னைக்கும் முழு வீட்டையும் சுத்தம் செஞ்சு முடிச்சு படுக்கையில ஓய்வெடுத்துட்டு இருந்தேன். களைப்புல உடல் முழுக்க பலவீனமா இருந்துச்சு. படுக்கையில படுத்து களைப்பை போக்க முயற்சிச்சேன். தலைவலி தாங்க முடியாம தலையை மெதுவா மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச் சேது ரூமுக்குள்ள வந்தான். அக்கா, என்னாச்சு? உடம்பு சரி இல்லையான்னு கேட்டான். நான், என்ன தம்பி, எல்லா வேலையும் என் மேல போட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. காலேஜ் விடுமுறைனால வீட்டு வேலை எல்லாம் என்னோட தலையில வந்து விழுந்திருக்கு. வேலைக்கார அம்மா கூட லீவ்ல போயிட்டாங்க. இந்த வீட்டு வேலையே என்னால தனியா செய்ய முடியலையேன்னு சொன்னேன். என்னோட பேச்சைக் கேட்டு சேது என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து, அக்கா, கவலைப்படாத. இப்ப நான் உனக்கு புதுசா ஜூஸ் கொண்டு வரேன். அதை குடிச்சா உன்னோட களைப்பு நிச்சயமா போயிரும்னு சொன்னான். அவனோட பேச்சைக் கேட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே, நீ வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொன்னேன். சேது திரும்பி வந்தப்போ அவன் மேல எனக்கு பாசம் பொங்கிச்சு. இந்த உலகத்துல இப்படி தன்னோட அக்காவை இவ்வளவு அக்கறையோட பார்த்திக்கிற தம்பிங்க ரொம்பவே குறைவு. அவனை மனசார வாழ்த்துனேன். அவன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த குளிர்ந்த பழச்சாற்றைக் குடிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட களைப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்துல ஆழ்ந்துட்டேன். அம்மாவோட குரல் கேட்டு என்னோட தூக்கம் கலைஞ்சுது. திடுக்கிட்டு கண் விழிச்சு பார்த்தேன். தலை கனமாயிருந்துச்சு. கடிகாரத்துல இரவு 11 மணி. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருந்தாரு. களைப்புல நேரம் கணக்கு தவறிட்டேன். எழுந்து 2 அடி எடுத்து வச்சதும் தலை சுத்துச்சு. கண் 2ம் இருட்டிக் கவிழ்ந்துருச்சு. சுவத்துல கை வச்சு தாங்கி பிடிச்சு கீழே விழுந்திருப்பேன். புத்துணர்ச்சியாகி வெளிய வந்து பார்த்தேன். எல்லாருமே சாப்பிட்டு மேஜையில எனக்காக காத்திருந்தாங்க. நான் போய் நட்காலியில உட்கார்ந்தேன்.
சேது என்னை பார்த்து தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட, அம்மா அக்கா மேல வேலையை கொஞ்சம் குறைச்சுக்கோ. வேலைக்காரி வரலேன்னா வேற யாரையாவது வை. அவ பாவம் முழுநாளும் வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கா. பாரு அவ முகமே வெளுத்துப் போயிருக்குன்னு சொன்னான். நான் உண்மையிலேயே களைச்சிருந்தேன். அம்மாவும் அப்பாவும் வேலை செய்றாங்க. அப்பாவோட சம்பளத்தை மட்டும் வச்சு வீட்டு நடத்துறது ரொம்பவே கஷ்டம். எங்களோட படிப்புச் செலவு குறைவில்லை. அதனால அம்மாவும் அப்பா வேலை செய்ற அதே நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க. நான் காலேஜ் போயிட்டேன். சேது ஸ்கூல் போயிடுவான். ஆனா இப்போ கோடை விடுமுறையினால வீட்ல இருக்க வேண்டியதா இருக்கு. கடந்த சில நாட்களா சேது என்ன அதிகமா கவனிக்கிறதை கவனிச்சேன். விடுமுறை தொடங்குறதுல இருந்து அவன் என்ன ரொம்பவே பாசமா பார்த்துக்கிட்டான். நான் வீட்டு வேலை செஞ்சா அவன் வந்து உதவி செய்வான். நான் மறுத்தாலும், இல்ல, நீ களைச்சு போயிருக்க, எவ்வளவு வேலை செய்ற, உனக்கு ஓய்வு கொடுக்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவான். ஆனா ஒரு நாள் ராத்திரி நடந்தது என்னை அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. சேது இப்படி ஒரு காரியத்தைச் செய்வான்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நள்ளிரவுல யாரோ என்னோட ரூமுக்கு வந்தது போல தோணுச்சு. தூக்கத்துல இருந்தாலும் என்னோட மனசு விழிப்பா இருந்துச்சு. திடுக்கிட்டு கண் விழிச்சேன். அறையில மிகவும் இருட்டா இருந்துச்சு. எழுந்து பார்த்தேன். உள்ள யாருமே இல்லை. ஆனா ரூமோட கதவு கொஞ்சம் திறந்திருந்துச்சு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே கதவை பூட்டுவேன். இது எப்படி திறந்துச்சு? கண்கள் தூக்கத்துல கனத்திருக்க எழுந்து கதவை பூட்டுனேன். திரும்பவும் படுக்கையில படுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் யாரோ ரூம்ல இருக்கிறது மாதிரி தோணுச்சு. யாரோ என்னோட பக்கத்துல வர மாதிரி ஒரு உணர்வு. ஆனா திரும்பி பார்த்தப்போ யாரும் இல்லை. எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எழும்பி ரூமோட லைட்ட போட்டேன். கதவை திறந்து வெளிய பார்த்தேன். ஆனா யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. தாகமா இருந்ததால கதவை திறந்து வெளிய போனேன். அப்ப சேது அவனோட ரூம்ல இருந்து வெளிய வந்தான். என்ன பார்த்ததும், என்ன அக்கா, இன்னும் தூங்கலையா?ன்னு கேட்டான். நானும், ஒன்னும் இல்ல, யாரோ ரூம்ல இருக்கற மாதிரி தோணுச்சு. தண்ணீர் குடிச்சிட்டு வாரேன்னு போனேன். நான் என்னோட ரூமுக்கு திரும்பி வந்தேன். அவனும் என்னோட பின்னாடியே வந்தான். பயப்படாத அக்கா, பயமா இருந்தா நான் இருக்கேன்னு சொன்னான். நான், சேது குட்ட, நீ உன்னோட ரூம்ல போய் தூங்கு, என் தூக்கத்தை கெடுக்க வேணாம்னு சொன்னேன். ஆனா அவன் பிடிவாதமா, எந்த நிலையிலையும் உன்னை தனியா விட மாட்டேன் அக்கா. உனக்கு உடம்பு சரி இல்லாம போகலாம். உன்னோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாது. நீ தூங்கு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னான். கடைசியா நான் படுக்கையில படுத்தேன். சேது ஒரு தலையணியை எடுத்து சோபால போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான். அந்த நைட்டு யாரோ என்ன விசித்திரமா பார்க்கிற மாதிரி உணர்ந்தேன். இது என்னோட மனசோட பிரமையோன்னு நினைச்சேன். எல்லாம் ஒரு கனவு போல தோணுச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்தப்போ என்னோட மனநில விசித்திரமா இருந்துச்சு. சேதுவை பார்த்தப்போ நான் அதிர்ச்சியாகிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஆழ்ந்த மயக்கமா தூங்குறதே இல்லை. நான் சேது கிட்ட, என்ன தம்பி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, என்ன காரணம்னு கேட்டேன். அவன் சிரிச்சிட்டு, நான் எப்பவும் இப்படித்தான் சந்தோஷமா இருப்பேன்கா. ஏன் இருக்கக் கூடாதா? என்னன்னு சொன்னான். வீட்டு வேலைகளை முடிச்சு உட்கார்ந்திருந்தப்போ சேது என்னோட பக்கத்துல வந்து, அக்கா, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்ல தனியா என்ன செய்வேன்? எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டு, அதை பத்தி கவலைப்படாத. அப்ப உன்னோட நண்பர்கள் கூட சுத்துவியே,
தேவைப்பட்டா முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னேன். ஆனா அவன் பேச்சு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. சேது மறுபடியும், அக்கா, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரி இல்லையா? தலைவலி இருக்கா? இருந்தா நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொன்னான். இல்ல, இன்னைக்கு தலைவலி இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவன் என்னோட பேச்சை கேட்காம, அக்கா, உன் பேச்சே நான் கேட்க மாட்டேன். நான் உடம்பு சரி இல்லாம இருந்தா நீ என்ன கவனிச்சிருப்பியே, இப்போ நீ உடம்பு சரி இல்லாம இருக்க, நான் உன்னை கவனிச்சுக்கணும்னு சொன்னான். அவன் பேச்சு எனக்கு விசித்திரமா தோணுச்சு. திடீர்னு சேது, அக்கா, நேத்து நீ சொன்னியே, உன்னோட ரூம்ல யாரோ வந்த மாதிரி இருந்துச்சுன்னு, நீ ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு நான் உன்னோட ரூம்ல இருக்கேன்னு. சேதி ஏன் என்னோட ரூம்ல தங்க விரும்புறான்னு எனக்கு புரியல. இப்போ எல்லாம் அவன் என்ன அதிகமா கவனிக்கிறத உணர்ந்தேன். நான் அவன்கிட்ட, உன்னோட ரூம்ல மனைவி வந்ததுக்கு அப்புறமா அக்காவை இவ்வளவு கவனிப்பியான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அக்கா, அக்கா தம்பி உறவு எப்பவும் இருக்கும். உன்ன மாதிரி அக்கா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னான். சேது என்ன பேர் சொல்லிக் கூப்பிடுவான். அஞ்சு, நீயே இவ்வளவு அழகா இருக்கன்னு கேட்டான். நான் சிரிச்சுக்கிட்டு, அதை போயிட்டு படைச்சவன் கிட்ட கேளுன்னு சொன்னேன். ஆனா அவன் மறுபடியும், இன்னைக்கு நான் உன்னோட ரூம்ல தூங்குவேன்னு பிடிவாதமா சொன்னான். அந்த நைட்டு சேது என்னோட ரூம்ல இருந்தான். காலையில எழுந்தப்போ என்னோட கால்கள பெரிய பாரம் இருக்க மாதிரி உணர்ந்தேன். உடல் முழுக்க வலிச்சது. மெதுவா எழும்பி உட்கார்ந்து சுத்தி பார்த்தேன். என்னை பார்த்தப்போ நான் முழுசா கலைஞ்சிருந்தேன். யாரோ என்னை குழுப்பாட்டின மாதிரி இருந்துச்சு. ரூம்ல இருந்த ஃபேன் ஆஃப் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா கரண்ட் இருந்துச்சு. ஆனா ஏன் ஃபேன் நிறுத்தப்பட்டுச்சு? வெப்பம் தாங்க முடியல. இது எல்லாம் என்ன? கஷ்டப்பட்டு எழும்பி நின்னேன். தலை சுத்துச்சு, நடக்க கூட கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்னோட நிலைமை புரிஞ்சுக்கவே முடியல. நான் தூங்கல போல உணர்ந்தேன். உடல் களைப்பு இன்னமுமே அதிகமாச்சு. ரூம விட்டு வெளிய வந்தப்போ மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டுச்சு. யாரோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்துச்சு. வீட்ல நானும் சேதும்தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்? முதல்ல சமையலறைக்கு தண்ணீர் குடிக்கப் போனேன். அப்போ சத்தம் நின்றுருச்சு. சமையலறையோட கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். சேது விருந்தினர் அறையில இருந்து வெளிய வந்தான். அவனோட கையில நிறைய பணம் இருந்துச்சு. அதைப் பார்த்து அவன் சிரிச்சான். என் நெற்றியில கவலை வந்துச்சு. அடுத்த நொடி அவனோட பார்வை என் மேல விழுந்துச்சு. அக்கா, நீ எழுந்துட்டியான்னு கேட்டான். நான் அவனோட பக்கத்துல போயிட்டு அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு பணம் உன்கிட்ட எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். அவன் கண்களைத் தாழ்த்திக்கிட்டு, தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லாதேன்னு சொன்னான். நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இந்த பணத்தை ஏன் அப்பா கிட்ட கொடுக்கல? கடுமையா, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவனும் பயந்து போயிட்டு, இது அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பணம். பல வருஷத்துக்கு முன்னாடி கடனா கொடுத்திருந்தாரு. இப்போ திருப்பித்தான் கொடுத்திருக்காரு. இந்த பணத்தை வச்சு மொபைல் வாங்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னான். நானும், ஆமா, நல்லா பண்ணேன். வீட்டோட நிலைமையைப் பாரு, எவ்வளவு மோசமா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் வேலை பார்க்கறாங்க. நீ மொபைல் வாங்குறத பத்தி யோசிக்கிறியான்னு சொன்னேன். அவன் வெட்கப்பட்டு, அந்த நைட்டி அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துட்டான். அன்னைக்கு அவன் என் கூட எதுவுமே பேசல. சீக்கிரமா தூங்க போயிட்டான். மறுநாள் நான் சமையலறையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு சேது தன்னோட நண்பர்கள் கூட வீட்டுக்குள்ள வந்தான். நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். அவன் நேரா நண்பர்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்தான். நான் வேற ரூமுக்கு போயிருந்தேன்.
அவன் என் நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் செய்து குட்ட, என்ன தம்பி, உனக்கு என்ன மாதிரி? அக்கா இருக்கும்போது இப்படி திடீர்னு நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? அப்பா அம்மா வீட்ல இல்லன்னு தெரிஞ்சும் இப்படி பண்றியா?ன்னு கேட்டேன். சேது கோபமா, இது என்னோட வீடு. நீ என் பேச்சை கேட்கலனா, நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? நல்ல சாப்பாடு தயார் பண்ணு. இவங்க என்னோட நெருங்கிய நண்பர்கள், சொன்னான். அவன் கோபமா பேசுனது என்னை அதிர்ச்சி அடைய வச்சது. இப்ப நான் என்ன செய்றது? சமைக்கத்தான் வேணும். அவன் நண்பர்களுக்கு சமைச்சேன். அதுக்கப்புறமா சாப்பாட்டையும் பரிமாறவும் நீயே வந்து பரிமாறுன்னு சொன்னான். சேதுவோட பேச்சு என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துல இப்படி மாற முடியுமா? சாப்பாட்டை மேசையில வச்சேன். அவனோட நண்பர்கள் எல்லாம் சேதுவை விட வயசுல பெரியவங்களா இருந்தாங்க. அவங்க விசித்திரமா என்னை பார்த்தாங்க. அவங்க போற வரைக்கும் நான் ரூம்ல இருந்து வெளிய வரவே இல்லை. என்னோட ரூமோட கதவை பூட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சேதுகிட்ட கடுமையா, இனி உன்னோட நண்பர்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவனோ, ஏன் இவ்வளவு கோவம்? அவங்க இனி வரமாட்டாங்க, ஆனா அம்மா கிட்ட இதை சொல்லிடாதேன்னு சொன்னான். அவன் ஒரு நேரம் பாசமா இருப்பான், இன்னொரு நேரம் எரிச்சலா இருப்பான். எனக்கு அவனோட நடவடிக்கை விசித்திரமா தோணுச்சு. அன்னைக்கு நைட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக படுக்கையில படுத்தேன். திடீர்னு யாரோ ரூமுக்கு வந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்ல உன்னை இவ்வளவு கவனிக்கிறது நான் மட்டும்தான். அம்மா அப்பாவாது வேலையில மூழ்கி இருக்காங்க, உன்னை கவனிக்கிறது என்னோட கடமை இல்லையா? அப்படின்னு சேது சொன்னான். நானும் டயர்டா இருந்தேன். கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்துல ஆழ்ந்துட்டேன். ஆனா உறக்கம் கலைஞ்சப்போ என்னோட மனசு அதிர்ந்துச்சு. தலை பயங்கரமா சுத்துச்சு. ரூம்ல ஒரு பொருள் கிடைக்கிறத கவனிச்சேன். அது ஆண்களின் அறையில், குறிப்பா கல்யாணமானவங்களோட அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா இது என்னோட ரூம்க்கு எப்படி வந்துச்சு? இது யாரோடது? எனக்கு எதுவுமே பேச முடியல. தலைவலி தாங்க முடியல. மறுபடியும் படுக்கையில சரிஞ்சிட்டேன். யாரோ என்ன மயக்க மருந்து கொடுத்தது போல உணர்ந்துச்சு. மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஆனா யார் பேசுறாங்கன்னு அடையாளம் கண்டுக்க முடியல. சேதுவோட குரல் மட்டும் கேட்டுச்சு. அவன் என்னோட ரூம்ல இருப்பது மாதிரி தோணுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சப்போ முன்னாடி பார்த்த அந்த பொருள் அங்க இல்ல. இப்போ எதுவுமே இல்ல. என்னோட நிலைமை விசித்திரமா இருந்துச்சு. நான் ஒரு குழந்தை இல்ல, எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியும். வீட்ல நானும் சேது மட்டும்தான் இருந்தோம். டெய்லியும் சேது என்னோட ரூமுக்கு வர முயற்சிதான். ஆனா ஏதாவது காரணம் சொல்லி நான் என்னோட ரூமுக்கு போயிடுவேன். மனசுல விசித்திரமான எண்ணங்கள் தோணுச்சு. உடல் உபாதைகளும் இருந்துச்சு. என்னோட நிலையை பார்த்து அம்மாவும் கவலைப்பட்டாங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டு உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அந்த நைட்டு பலமுறை தூக்கம் கலைஞ்சு சரியா தூங்கவே முடியல. மறுநாள் அம்மா அப்பா வழக்கு போல வேலைக்கு போயிட்டாங்க. என்னோட கவலையே அவங்க பொருட்படுத்தவே இல்லை. நானே டாக்டர் கிட்ட போனேன். அங்க டாக்டரோட அறிக்கையை பார்த்தேன். நான் அதிர்ந்து போயிட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. இது எப்படி சாத்தியம்? சேது என்னோட தம்பி. ஆனா பிறகு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அவன் என்னோட மாற்றாந்தாய் மகன். இது யாருக்கும் ரகசியம் இல்லை. அம்மாவோட இரண்டாவது திருமணத்தில பிறந்தவன்தான் இந்த சேது. நான் அம்மாவோட முதல் திருமணத்தில பிறந்தவ. இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. சேது என்னோட ரூம்ல இருந்த அந்த நைட் என்ன நடந்துச்சுன்னு. இதுக்கப்புறமா நான் இந்த குழந்தையை என்ன பண்ண போறேன்? என்னோட வாழ்க்கை என்ன ஆகுன்ற கேள்விகள் என்னோட மனசுல எழும்ப ஆரம்பிச்சது. நான் என்னோட தம்பின்னு நினைச்சு பாசமா பார்த்த அவன்,
இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இருண்டதா ஆகிருச்சு. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி. இசை.